வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறியா இருந்தது. கொஞ்சம் ஈஸியா என்ன செய்யலான்னு பார்த்தேன். ஃப்ரிட்ஜ்ல வந்து அகத்திக்கீரை இருந்தது. சரி அத வச்சு ஒரு தேங்காய் பால் பேஸ் பண்ணி ஒரு கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். ஒரு கடாயில அது கூடவே வந்துட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாமே 1/4 டீஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன். இது கூட வந்து ஒரு 4 பூண்டு வந்து லைட்டா இடிச்சு சேர்த்தாச்சு. ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சியும் இடிச்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குனதுக்கு அப்புறமேல் வந்துட்டு ஒரு 2, 3 பச்சை மிளகாய வந்துட்டு அப்படியே நேரா நறுக்கிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க வந்து. ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த வந்துட்டு இந்த அளவுக்கு சின்ன சின்னதா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சமா உப்பு போட்டு லைட்டா வதங்கட்டும் போதும். அதுக்கப்புறமேல் வந்து நம்ம அகத்திக்கீரைய ஏற்கனவே நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அந்த அகத்திக்கீரையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கீரைய நல்லா வதக்கி விடுங்க ஃபர்ஸ்ட்டு. அது வந்து நல்லா சுருங்கி சின்ன கொஞ்சமா ஆயிடும் அது வந்துட்டு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த கீரை நல்லா மூழ்குற அளவுக்கு வந்து நீங்க தண்ணி ஊத்துங்க. கீரை நல்லா வேகணும். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு வேக வைங்க. மூடி போட்டு ஒரு 5லருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வேகும். ஏன்னா, நான் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா தான் செய்றேன். அப்படின்றனால எனக்கு இந்த 7 நிமிஷத்துக்குள்ளார நல்லா வெந்துரும். இப்போ வெந்துருச்சு. கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக வந்துட்டு ஒரு 1/2 தக்காளி பழத்த வந்து இப்படி நறுக்கி சேர்த்திருக்கேன். அது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஃபைனலா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு சின்ன துண்டு அளவு தேங்காவ நல்லா தேங்காய் பாலா எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன். ரொம்ப தேங்காய் வந்து வடிச்சு நான் தேங்காய் பால் மட்டும் சேர்க்கல. நல்லா அரைச்ச விழுதியே தான் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். விருப்பப்படுறவங்க கொஞ்சம் ஜீரகத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாருக்கும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தேங்காய் பால் ஊத்திட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லைட்டா இப்படி கொதி வந்த பிறகு நிறுத்திடுங்க. அவ்வளோதான். நம்மளோட அகத்திக்கீரை தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோட சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.